கருவேப்பிலை பொடி சாப்பிட்ருக்கோம், கருவேப்பிலை சட்னி சாப்பிட்ருக்கோம், கருவேப்பிலை தொக்கு சாப்பிட்ருக்கோமா. வாங்க நம்ம இப்போ சூப்பரான கருவேப்பிலை தொக்கு செய்யலாம். ஹாஸ்டலில் இருக்கவங்க பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வெறும் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எதுவும் சேர்க்காமல் 2 டேபிள் ஸ்பூன் தனியாவை ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் சிம்லேயே வச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது கூடவே 6 மிளகாவை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு சூடாறினதும் இதை தனியாக நம்ம அரைக்க போகிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லெமன் சைஸில் புளி எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். கூடவே ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல்லியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சோன்னா அது கூடவே புளி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. இது கூடவே நான் என்எல் ஹோம் ஃபுட்டோட சீக்ரெட் பொடி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சு வந்ததும் இன்னொரு 6லேருந்து 7 பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுவோம். வரமிளகா சும்மா தாளிப்புக்கு ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். இது கூடவே அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை தொக்கை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி சுண்டி வரணும். எண்ணெய்லாம் மேலே மிதக்கணும். அப்போ தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளால் சாப்பிட முடியும். எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் கெடாமல் இருக்கும், ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நம்ம இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த டேஸ்ட்டான தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். என்எல் ஹோம் ஃபுட்டோட சீக்ரெட் பொடி வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.